என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா உன் வாழ்க்கை துணையை பற்றி ஒரு விஷயம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை பற்றி நேரடியாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இப்பொழுது என்னிடத்திலே ஒரு வேண்டுதலாக வைத்திருக்கின்றார்கள். அந்த வேண்டுதலை பற்றி உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. நீ நினைக்கலாம், அம்மா, என்னுடைய துணை உன்னை நம்பி உன்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை நீ எப்படி ரகசியம் காக்காமல் வெளியே சொல்ல துணிந்துவிட்டாய் என்று நீ கேட்கலாம். என் அன்பு பிள்ளையே, இத்தனை நாட்களும் அதனை நான் ரகசியமாகத்தான் வைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற மனநிலையில் இந்த விஷயத்தை பற்றி நீ நன்றாக தெரிந்து கொண்டால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை உன்னால் உணர முடியும். அதன் காரணமாகத்தான் நான் உன்னிடத்தில் அந்த விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டமாக இருக்கும். அதன் காரணமாக உடனே உன் வாழ்க்கை துணையின் மீது உனக்கு இருக்கின்ற பிடிப்பானது குறைவது போன்று ஒரு எண்ணம் வரும். அது மட்டுமல்ல, ஏன்தான் இந்த வாழ்க்கை நம்மை இப்படி பாடாய்படுத்துகின்றது என்ற எண்ணமும் உனக்கு அதிகமாக வருகின்றது அல்லவா? அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே? உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனநிலையை கொண்டு வந்து சேர்க்கின்றது. சில நாட்கள் எல்லாமே நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்றது. இனிமேல் இந்த வாழ்க்கை இப்படித்தான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நீ மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றாய். அதுவே சில நேரங்களில் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட்டது என்றால், ஐயோ, இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், இதை விட்டு விட்டு விலகி சென்றுவிட வேண்டும் என்று உன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கை என்ற பயணத்திற்குள் வந்துவிட்ட பிறகு, அதுவும் உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும் பொழுது என்ன கஷ்டம் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நீ பழக வேண்டும் என் பிள்ளையே. கஷ்டம் வந்தால் இந்த வாழ்க்கையை விட்டு ஓட நினைப்பதும், சந்தோஷம் வந்தால் இந்த வாழ்க்கையை வாழ நினைப்பதும் நியாயமற்றது அல்லவா என் அன்பு குழந்தையே? சூழ்நிலைக்கு ஏற்ப யாரும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடாது. என்னாலும் இதுதான் வாழ்க்கை என்று முடிவான பிறகு அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும். கஷ்டம் வருவது எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு அங்கம்தான் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. ஒரு நாள் நமக்கு கஷ்டம் வந்துவிட்டது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இப்படியே தான் இருக்கும், கஷ்டமாகவே முடிந்துவிடும் என்று நீ நினைக்கக்கூடாது என் தங்கமே. உன்னுடைய இந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் இந்த அம்மாவினை உன்னிடத்தில் உன் வாழ்க்கை துணையின் ரகசியத்தை உடைக்க வைத்திருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இங்கு இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒருவரினுடைய மனதினை பார்ப்பது கிடையாது. யார் என்ன நினைக்கின்றார்கள் என்பதனை பற்றி தெரிந்து கொள்வதும் கிடையாது. மாறாக அந்த சூழ்நிலையில் என்ன நடக்கின்றதோ அதை வைத்து அவர்கள் யார் என்பதனை அவர்களாகவே கற்பனையில் தீர்மானித்து விடுகின்றார்கள். உண்மையில் சில நல்ல குணங்கள் கொண்டவர்கள் எதையும் நினைப்பது கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக உனக்கு கெட்டவர்களாக தெரிவார்கள். அது மட்டுமல்லாமல் கெட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு சமயத்தில் உனக்கு நல்லவர்களாக இருந்திருப்பார்கள். அதையும் நீ நம்பிவிடக் கூடாது அல்லவா? நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை ஆராய்ந்து சிந்தித்து பார்த்துதான் முடிவுகளை எடுக்க வேண்டுமே தவிர கண்ணால் காண்பதை எல்லாம் உண்மை என்று நாம் நம்பிவிடக் கூடாது என் அன்பு பிள்ளையே. இந்த வாழ்க்கையில் இதுவெல்லாம் உனக்கு நடக்கும் பொழுது மிகவும் வேதனையை கொடுக்கின்றது என்பதனை இந்த அம்மா நான் நன்றாக அறிவேன்.
எல்லாவற்றையும் நீ கடந்துதானே வர வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, நீ கடந்து வர பழக வேண்டும். இப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் உன் மனதில் குழப்பிக் கொண்டிருப்பதாலோ என்னவோ உன்னுடைய வாழ்க்கை துணையும் உன்னை மனவேதனையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்னிடத்தில் சொன்ன ரகசியம் என்னவென்று உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன். ஒரு நிமிடம் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கை துணையை நினைத்து கொண்டு நிச்சயமாக கேள். இந்த அம்மா சொல்கின்ற வாக்கில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் கிடைக்கும். அவர் என் முன்னால் வந்து நின்று கொண்டு சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா? அம்மா, நான் இந்த வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய மனதிற்குள் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மிகப்பெரிய கனவு ஒன்று இருக்கின்றது. என்னுடைய கனவு பலிக்கப் போகின்ற நேரத்தில் என்னை சுற்றி ஏதேதோ தவறான விஷயங்களும் கஷ்டங்களும் நடந்துவிட்டது. இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் நான் தவித்து நின்று கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் கடந்து வருவதற்கு என்னுடைய வாழ்க்கை துணைதானே எனக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள். அவர்கள் இல்லை என்றால் என்னால் இங்கே எதையுமே செய்திருக்க முடியாது. அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தினால்தான் நான் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கின்றேன். இந்த குடும்பத்திற்காக என் வாழ்க்கை துணைப்படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் அறிவேன். அவர்களுக்கு என்னால் முடிந்த ஏதாவது ஒரு சிறு உதவியை செய்ய வேண்டும் என்றுதான் நானும் சில விஷயங்களை செய்கின்றேன். அது என்னுடைய வாழ்க்கை துணைக்கு சில சமயங்களில் தவறாக தெரிகின்றது. அப்பொழுது ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகளினால் சில பிரிவினைகள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த பிரிவினை என்பது என்னால் சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நானும் அவர்கள் எப்படி என்னிடத்தில் முரண்டு பிடிக்கின்றார்களோ அதுபோலவே பிடிவாதத்தோடும் கோபத்தோடும் இருப்பது போன்று நடித்து கொண்டு இருக்கின்றேன். எங்கே நான் கோபப்படாமல் சென்றுவிட்டால் எனக்கென்று உணர்ச்சிகள் இல்லை என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நானும் அவர்களிடத்தில் கோபப்பட்டது போலவே நடித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவர்களின் கோபங்கள் நியாயமற்றதாக இருக்கின்றது. என்னை புரிந்து கொள்வதில் அவர்களுக்கு சிரமங்கள் அதிகமாக இருக்கின்றது. நான் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கின்றேன். அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நான் அவர்களை வெறுத்து ஒதுக்குகின்றேன் என்று மனதளவில் தானாகவே நினைத்து கொண்டு அங்கே வேதனைப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் அவர்களிடத்தில் சென்று அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாலோ கூட ஏனோ அதுவும் நடக்காமல் போய்விடுகின்றது. நானோ இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதானே நினைக்கின்றேன். என் அம்மாவே, வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை என்னால் பெற முடியவில்லை. சில நேரங்களில் கிடைக்கின்ற சந்தோஷம் கூட சில சமயங்களில் கிடைக்காமல் போய்விடுகின்றது. இப்படி நடப்பதனால் வாழ்க்கையை வெறுத்துவிடும் போல தோன்றுகின்றது. இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், மனநிறைவாக வாழ வேண்டும் என்று அதற்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னது என் அன்பு பிள்ளையே. சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காவிட்டாலும் மனநிறைவான வாழ்க்கையைத்தான் எல்லோரும் இங்கே தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள். இருவருக்கும் இந்த அம்மா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு தவறாக இருப்பது போல தோன்றினால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னிடம் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் சில காலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டேதான் இருக்கின்றது. அதனால் என் அன்பு குழந்தை, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கை துணை உன்னை நிச்சயமாக
நன்றாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். உன் மீது அளவு கடந்த அன்பையும் வைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் அன்பு பிள்ளைக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.